அனைத்து ஓஎல் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவானது இந்த வருடம் 2026இல் கல்வி பொதுத்தர பத்திர சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமாக அமையும் என்பது எங்களது கருத்தாகும். எங்கள் ஸ்மார்ட்ரிக் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு தேவையான முதலாம் தவணை, இரண்டாம் தவணை, மூன்றாம் தவணை பரீட்சைகள் மட்டுமல்லாமல் விண்ணப்ப விலகல் பரீட்சை மற்றும் இறுதி போட்டி பரீட்சை, அதாவது கல்வி பொதுத்தர பத்திர சாதாரண பரீட்சை மாணவர்களுக்கான ஃபைனல் எக்ஸாமுக்கான பேப்பர்களை நாங்கள் மிகவும் தெளிவாக எங்கள் யூடியூப் சேனலினூடாக விளங்கப்படுத்தி வருகின்றோம். அநேக மாணவர்கள் ஜூம் கிளாஸினூடாகவும் எங்கள் ஸ்மார்ட்ரிக்கில் இணைந்து கொள்கின்றார்கள். எனவே உங்களுக்கு எங்களது ஜூம் கிளாஸில் உள்ள மாணவர்கள் ஸ்கிரீன் தெரிகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வினாவுக்கு செல்வோம். முதலாவது வினா, வாய்க்குழி சமன்பாட்டில் பங்கேற்கும் நொதியம் எது என வினவப்பட்டது. பின்னர் 4 விடைத்தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. அமைலேசு, இலிப்பேசு, மோல்டோசு, லக்டோசு. நாங்கள் நேரடியாக இந்த வினாவுக்கு விடையை கொடுக்கலாம். அமைலேசு. அமைலேசுவின் இன்னொரு பெயர் உள்ளது. அமைலேசு என தருவார்கள் அல்லது தயலின் என தருவார்கள். அமைலேசு என்றாலும் ஒன்றுதான், தயலின் என்றாலும் ஒன்றுதான். எனவே வாய்க்குழி சமன்பாட்டில் பங்கேற்கும் நொதியம் அமைலேசு. நாங்கள் இதனை இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு ஷார்ட்கட்டாக அல்லது ஷார்ட் ஃபோமாக இலகுவில் இவ்வாறான வினாவுக்கு பாடமாக்காமல் இலகுவாக விடையை வழங்குவது எவ்வாறனால், இப்போ நாங்கள் வாய்க்குழி செயல்பாட்டை லேசான செயல்பாடுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சோறை எடுத்து நாங்கள் சப்பினால் இனிக்கும். நாங்கள் சப்பும்போது இனிக்கும். காரணம் என்ன? அந்த கார்போஹைட்ரேட் உணவு வந்து செயல்பாடு ஆரம்பிக்கிறது. வாய்க்குழியில் தான் செயல்பாடு ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஒரு ஆரம்பிக்கிறத அல்லது முதல் தொடக்கத்தை நாங்கள் ஒரு லேசான ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். அதாவது லேசு வாய்க்குழியில் செயல்பாடு ஒரு லேசான செயல்பாடு இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் ஆகுது அல்லது ஒரு இப்போ தான் ஒரு தொடங்குது என்றதுக்கு நாங்கள் பொதுவாக ஒரு லேசான ஒரு நோமலான ஒரு செயல்பாடு என கூறுவோம். எனவே அது அவ்வாறு வாய்க்குழியை கண்டாலே ஒரு லேசான, அப்போ அமைலேசு. அப்போ லேசையும் இதில் வர அமைலேசையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ வாய்க்குழியுள் ஒரு லேசான செயல்பாடு நடக்கும். அப்போ அதுக்கு அமைலேசு. அப்போ அந்த லேசையும் அமைலேசு, லேசு இதை ஞாபகப்படுத்திக் கொள்வதன் மூலம் இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். எனவே முதலாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா, CH3COOHல் ஒரு மூலில் அடங்கியுள்ள ஐதரசனின் மூல் அளவு என்ன? அதாவது மொத்தமாக CH3COOH என்று தரப்பட்டுள்ளது. நம்மளுக்கு தெரிய வேண்டும். அது ஒரு அசெட்டிக் அமிலம், வினாகிரியில் உள்ள புளிப்புத்தன்மையின் இரசாயன குறியீடு வினாகிரி அல்லது அசெட்டிக் அமிலம் என்று சொல்லுவார்கள். CH3COOH இன் ஒரு மூலில் அடங்கியுள்ள ஐதரசனின் மூல் எவ்வளவு என வினாவுகிறார்கள். நாங்கள் இவ்வாறான வினாக்களுக்கு எந்த விதமான கணித செய்கையோ இல்லை எந்த விதமான சுருக்கல், பெருக்கல், கூட்டல், கழித்தலோ செய்ய தேவையில்லை. லேசாக இலகுவாக வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும், மூலக்கூட்டு திணிவுகள் கார்பனுக்கு 12, ஐதரசனுக்கு 1, ஒட்சிசனுக்கு 16. அவ்வாறு காணப்படுவல் அனைத்தையும் கூட்டினால் 60 கிராம் என்று வரும். 60 கிராம் மூல் -1, அதாவது மூலக்கூட்டு திணிவின் அலகு. இது மொத்தமாக CH3COOH மூலக்கூட்டு திணிவு நம்மளுக்கு தெரியும் 60 கிராம் மூல் -1. அதாவது நாங்கள் ஒரு மூளை எடுத்தால் அது 60 கிராமாக இருக்கும். அதாவது மூலக்கூட்டு திணிவு என்பது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்தின் ஒரு மூளை எடுத்தால் அது எவ்வளவு கிராம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். எனவே இதில் CH3COOH மூலக்கூட்டு திணிவு நாங்கள் கூட்டினால் 60 கிராம் மூல் -1 என வருகிறது. அப்போ 60 கிராம் மூல் -1 என்றால் நாங்கள் ஒரு மூளை எடுத்தால் 60 கிராம் CH3COOH இருக்கும். எனவே நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அசெட்டிக் அமிலத்தின் திணிவை நாங்கள் 60 கிராம் என எடுத்துக்கொள்ள முடியும். திணிவு 60 கிராம் ஆகும். எனவே மூலக்கூட்டு திணிவு, எனவே இந்த இவ்வாறான வினாக்களில் எவ்வாறு காணப்படுகிறதுன்னு சொன்னால், மூலக்கூட்டு திணிவு அதாவது ஒரு மூளை எடுத்தால் நாங்கள் 60 கிராமாக இருக்கிறது. 60 கிராம் திணிவு காணப்படுகிறது. நான் முன்னர் கூறிய விடயங்கள் உங்கள் அறிவுக்காக வேண்டி தவிர இதை நீங்கள் வினாக்களை செய்யும்போது இவ்வாறான நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறெல்லாம் இருக்கிறது, விடயங்கள் இருக்கிறது. உதாரணமாக இந்த வினாவில் இப்போ அவ்வாறு கேட்டிருக்கலாம். என்ன, ஒரு மூல் CH3COOH காணப்படக்கூடிய திணிவு என்ன? அல்லது ஒரு மூலில் அடங்கியுள்ள CH3COOH திணிவை காணுகன்னு கேட்கலாம். எனவே நீங்கள் அதனை மூலக்கூட்டு திணிவை கூட்டினால் ஒரு மூல் என தந்தால் ஒரு மூலில் 60 கிராம் அல்லது 2 மூல் CH3COOH காணப்படக்கூடிய திணிவு என்று கேட்கலாம். அப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு மூலில் 60 கிராம் காணப்பட்டால் 2 மூலில் 120 கிராம் காணப்படுகிறது என இவ்வாறு விடை கொடுக்கலாம். எனவே நாங்கள் இந்த வினாவில் கூற முடியும்
நாங்கள் இந்த வினாவில் கூற முடியும் மொத்தமாக CH3COOH எடுத்துக்கொண்டால் அதில் காணப்படக்கூடிய கார்பன் 2 மூலும் ஐதரசன் 4 மூலும் ஒட்சிசன் 2 மூலும் காணப்படுகிறது. எனவே இந்த வினாவுக்கு நாங்கள் நேரடியாக விடை எடுத்துக்கொள்ள முடியும். CH3COOH ஒரு மூலில் காணப்படக்கூடிய ஐதரசன் மூல் 4 மூலாகும். எனவே இரண்டாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். மூணாவது வினா. பூக்குந்தாவரங்கள் அவற்றின் பூக்களில் இயல்புகளுக்கு ஏற்ப ஏகலிங்க பூக்கள் ஈரிலிங்க பூக்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்வரும் தாவரங்களில் எது ஏகலிங்க பூ வகையை கொண்டது என வினவப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் ஏகலிங்கம் என்றால் என்ன, ஈரிலிங்கம் என்றால் என்ன என பார்க்கலாம். பொதுவாக ஒரு பூவை எடுத்துக்கொண்டால் அதில் ஆணகம் பெண்ணகம் என 2 விதமான பகுதிகள் காணப்படும். இதில் குறி தம்பம் சூலகம் எனப்படுவது பெண்ணுடைய பகுதியாகவும் மகரந்த கூடு அடுத்தது மகரந்த இலை என்பது ஆணகத்துக்குரிய பகுதி. இந்த மகரந்த கூட்டையும் மகரந்த இலையையும் நாங்கள் ரெண்டையும் சேர்த்து கேசரம் எனவும் சொல்லுவோம். பொதுவாக நாங்கள் கூறினால் கேசரமும் பெண் பகுதியான குறியும் தம்பமும் சூலகமும் ஒரு சாதாரண ஒரு பூவில் காணப்பட வேண்டும். இதில் பெண்ணகத்துக்குரிய கட்டாயமாக நாங்கள் குறியையும் தம்பத்தையும் சூலகத்தையும் கூறுவதோடு கேசரம் அதாவது மகரந்த இலை மகரந்த கூடு இதை நாங்கள் கூறலாம் ஒரு ஆணகத்துக்குரிய பகுதி என. இதில் ஆணகத்துக்குரிய பகுதியும் பெண்ணகத்துக்குரிய பகுதியும் ஒரு பூவில் காணப்பட்டால் அதனை நாங்கள் ஈரிலிங்க பூ எனவும், ஆணகம் வேறொரு பூவிலும் பெண்ணகம் வேறொரு பூவிலும் காணப்பட்டால் அதை நாங்கள் கூறலாம் ஏகலிங்க பூவென. இவ்வாறு தென்னை மரத்திலே காணப்படுகிறது. ஆணகத்துக்குரிய பகுதி ஒன்றிலையும் ஒரு பூவிலையும் பெண்ணகத்துக்குரிய பகுதி இன்னொரு பூவிலையும். எனவே நாங்கள் கூற முடியும் மூணாவது வினாவுக்கு மூணாவது விடைதான் பொருத்தமான விடை என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். நாலாவது வினா. அமில இயல்பு ஏறு வரிசையில் அமைந்த ஒட்சைட்டுகள் எவை என தரப்பட்டுள்ளது. Na2O SO2 MgO என தரப்பட்டுள்ளது முதலாவதில். இரண்டாவதில் SiO2 Al2O3 P2O5 என தரப்பட்டுள்ளது. மூணாவதில் Cl2O7 SO2 P2O5 என தரப்பட்டுள்ளது. நாலாவதில் Na2O Al2O3 Cl2O7 என தரப்பட்டுள்ளது. நாங்கள் இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது குழம்பக்கூடாது. பொதுவாக முதலாங்கூட்ட மூலகங்கள் இரண்டாங்கூட்ட மூலகங்களை நாங்கள் கண்டால் உதாரணமாக ஒரு சேர்வை ஆரம்பிக்கும் போது அதில் முதலாங்கூட்ட மூலகமோ அல்லது இரண்டாங்கூட்ட மூலகமோ இருந்தால் அது பொதுவாக ஒரு காரத்தன்மை அல்லது மூலத்தன்மையாக காணப்படும். இதில் அத்துடன் SiO2 என்பது மண் ஆகும். இது நடுநிலை. மண் என்பது அமிலவும் அல்ல காரவும் அல்ல. அப்போ SiO2 என்பது நடுநிலை. அத்துடன் அலுமினியத்தின் ஒட்சைட்டான Al2O3 ஈரியல்பை கொண்டிருக்கும். ஈரியல்பு என்று சொன்னால் மென் அமிலத்தன்மையான இயல்பையும் மென் காரத்தன்மையான அல்லது மென் மூலத்தன்மையான இயல்பையும் கொண்டிருக்கும் Al2O3. எனவே நாங்கள் இந்த வினாவுக்கு விடையை கொடுக்க முடியும். அமில இயல்பு ஏறுவரிசையில் அமைந்த ஒட்சைட்டுகள் எவை என வினவப்பட்ட வினாவுக்கு நாங்கள் நேரடியாக விடையை எடுக்க முடியும். எனினும் மாணவர்களுக்கு மேலதிக சில விளக்கங்கள் தேவைப்படும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நான் ஆழமாக விளங்கப்படுத்துகிறேன். முதலாங்கூட்ட மூலகங்கள் அதாவது லித்தியம் சோடியம் பொட்டாசியம். இரண்டாங்கூட்ட மூலகம் பெரிலியம் மக்னீசியம் கல்சியம். இவ்வாறான மூலகங்களை கொண்டு ஆரம்பிக்கிற சேர்வைகள் மென்மைத்தன்மையாக அல்லது காரத்தன்மையாக இருக்கும். எனினும் பெரிலியம் என்பது காரத்தன்மையாக அமிலத்தன்மையாக இருக்காது. எனினும் மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமாக தேவையில்லை. சாதாரணமாக மாணவர்கள் இலகுவாக விளங்கப்படுத்துவதற்காக நான் கூறுகிறேன். முதலாங்கூட்ட மூலகத்தில் ஐதரசனை தவிர்ந்த மூலகங்கள், அதாவது ஐதரசன் முதலாங்கூட்டம் தான், ஆனால் முதலாங்கூட்ட மூலகத்தில் இருக்கிற உலோகங்கள். இந்த ஐதரசன் என்பது ஒரு வாயுவாகும். எனவே ஐதரசனை தவிர லித்தியம் சோடியம் பொட்டாசியம், அவ்வாறு இரண்டாங்கூட்ட மூலகத்தில் பெரிலியம் மக்னீசியம் கல்சியம், இந்த மூலகங்கள் எப்போதும் ஆரம்பிக்கும் சேர்வைகள் ஒரு மென்மைத்தன்மையாக ஒரு மென்காரத்தன்மையை கொண்டிருக்கும். அத்துடன் Al2O3 என்பது நான் முன்னர் கூறியது போல ஈரியல்பு தன்மையை கொண்டிருக்கும். எனவே இதில் தரப்பட்டுள்ளது வினாவில் அமில இயல்பு ஏறுவரிசை. அமில இயல்பு ஏறுவரிசை என்று சொன்னால் காரத்தன்மை என்ன செய்ய வேண்டும்? குறைஞ்சின்னு போக வேண்டும். எனவே முதலாங்கூட்ட மூலகங்களில் காரத்தன்மை மிகவும் கூடியது நமக்கு தெரியும். எனவே முதலாவது மிகவும் கூடியதிலிருந்து தான் குறைஞ்சின்னு போக வேண்டும். எனவே முதலாங்கூட்ட மூலகம் ஒன்றுடைய ஒட்சைட்டுகள் அல்லது ஐதரைட்டுகள் மூலத்தன்மையாக இருக்கும் மிகவும். எனவே நாலாவது விடை நாங்கள் 4 விடையையும் பார்க்கும்போது இதில் முதலாவது விடை தெரிவிலும் நாலாவது விடை தெரிவிலும் Na2O என தரப்பட்டுள்ளது, அதாவது சோடியத்தின் ஒட்சைட் தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் கூறலாம் முதலாவது விடை அல்லது நாலாவது விடை தான் விடையாக வரப்போகுது. அது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச உண்மை.
இதனால் நாங்கள் என்ன செய்யலாம்? மூணாவது விடைத்தெரிவையும் இரண்டாவது விடைத்தெரிவை நாங்கள் நீக்கிவிட முடியும். அத்துடன் மீண்டும் முதலாவது விடைத்தெரிவில் மக்னீசியம் ஒட்சைடு, மக்னீசியம் என்பது நான் முன்பு கூறியது போல இரண்டாங்கூட்ட மூலகத்துக்குரிய உலோகமாகும். அதுவும் மீண்டும் வந்துள்ளது. எனவே அதனால் நாங்கள் முதலாவது விடைத்தெரிவை நீக்கிவிட முடியும். நாங்கள் கூறலாம் நாலாவது விடைதான் நாலாவது வினாவுக்கு மிக பொருத்தம் என. காரணம் என்னவென்றால் Na2O ஒட்சைடு நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று Al2O3 என்பது ஈரியல்பு மென்னமிலம் மென்கார், அதாவது காரத்தன்மை குறைந்து மென் அமிலத்தன்மையும் சற்று வந்துள்ளது. அதுக்கு பிறகு Cl2O7 என்பது தெளிவான ஒரு அமிலமாகும். எனவே நாங்கள் கூறலாம் நாலாவது வினாவுக்கு நாலாவது விடை மிக பொருத்தம் என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஐந்தாவது வினா. மனித உடலில் உள்ள குருதி நாளங்களில் மருந்துகளின் செறிவு அதிக அளவில் காணப்படுவது சிறுநீரக நாளம். முதலாவது விடைத்தெரிவாக சிறுநீரக நாளம், இரண்டாவது விடைத்தெரிவாக கீழ்பெருநாளம், மூணாவது விடைத்தெரிவாக ஈரல் நாளம், நாலாவது விடைத்தெரிவாக ஈரல் வாயு நாளம் என தரப்படும். அதாவது மனித உடலில் உள்ள குருதி நாளங்களில் மருந்துகளின் செறிவு அதிக அளவில் காணப்படுவது. நாங்கள் நேரடியாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வினாவுக்கு நாலாவது விடைதான் மிக பொருத்தம், அதாவது ஈரல் வாயு நாளம். ஈரல் வாயு நாளத்தின் ஊடாகவே மருந்துகளின் செறிவு அதிகரிக்கிறது. எனவே ஐந்தாவது வினாவுக்கு நாலாவது விடை மிக பொருத்தம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஆறாவது வினா. பின்வரும் ஒளியியல் கருவிகளில் எது கைவில்லையாக பயன்படுத்தப்படுகிறது? முதலாவது குவிவு வில்லை, இரண்டாவது குழிவு வில்லை, மூணாவதாக குவிவு ஆடி, நாலாவதாக குழிவு ஆடி. நாங்கள் நேரடியாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும். கைவில்லை என்பது ஒரு குவிவு வில்லை. ஒரு குவிவு வில்லை தான் கைவில்லையாக அல்லது எளிய நுணுக்கு காட்டியாக துடிப்படும். எனவே ஆறாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமாக அமையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஏழாவது வினா. சல்ஃபைடு S2- அயன் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக என தரப்பட்டதன் பின்னர் 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளது. ஏ தெரிவாக இலத்திரன் நிலையமைப்பு 2,8,4 எனவும் வலுவளவு 2 ஆகும் என பி பகுதியில் தரப்பட்டுள்ளது. சி பகுதியில் இலத்திரன் எண்ணிக்கை புரோட்டான்களின் எண்ணிக்கையை விட குறைவாகும் என தரப்பட்டுள்ளது. மேல்கூறிய கூற்றுக்களில் சரியான விடை எது என வினவப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த வினாவுக்கு விடை அளிப்பதற்கு முன்னர் கந்தகத்தின் இலத்திரன் நிலையமைப்பை பார்த்தமாயின் கந்தகத்தின் அணுவன் 16 ஆகும். எனவே 2,8,6 இது 2 இலத்திரன்களை ஏற்றால் இறுதி ஓட்டில் உள்ள 6 8ஆக மாறி சக்தி நிலையை உறுதி நிலையை எடுத்துக்கொள்ளும். எனவே S2 அயனின் இலத்திர நிலையமைப்பானது 2,8,8 என்று தான் வரும். பொதுவாக கந்தகத்தின் இலத்திர நிலையமைப்பு 2,8,6. இது 2 இலத்திரனை ஏற்று இறுதி வலுவளவு ஓட்டு இலத்திரனை சக்தி மட்டத்தை உறுதிப்படுத்துவதற்காக 2 இலத்திரனை ஏற்றால் 2,8,6 என்று தான் வருமே தவிர 2,8,4 என வராது. எனவே ஏ தெரிவு பிழையான தெரிவாகும். இதில் முதலாவது விடைத்தெரிவிலும் நாலாவது விடைத்தெரிவிலும் ஏ தரப்பட்டுள்ளது. எனவே முதலாவது விடைத்தெரிவையும் நாலாவது விடைத்தெரிவை நாங்கள் நீக்கிவிட முடியும். நாங்கள் கூறலாம் இரண்டாவது விடை அல்லது மூணாவது விடை. பார்க்கலாம். பி என்பது சரியா பிழையான. வலுவளவு 2 ஆகும் என தரப்பட்டுள்ளது. வலுவளவு என்பது ஒரு அணு அல்லது ஒரு மூலகம் உறுதிநிலையை அடைவதற்கு அது ஏற்கின்ற அல்லது இழக்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரங்களின் எண்ணிக்கையாகும். கந்தகம் 2 இலத்திரனை ஏற்றுள்ளது. இதன் காரணமாக அதன் வலுவளவு 2 ஆகும். பி என்பது சரி. பி சரி. பார்க்கலாம். சி என்பது சரியா பிழையான. இலத்திரன் எண்ணிக்கை புரோட்டானின் எண்ணிக்கையை விட குறைவாகும் என தரப்பட்டுள்ளது. நாங்கள் கூறலாம் கந்தகத்தில் காணப்படக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை 16 ஆகும். எனினும் S2- காணப்படக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை 18 ஆகும். காரணம் 2 இலத்திரனை ஏற்றுள்ளது. எனவே இதில் இலத்திரன் எண்ணிக்கை புரோட்டான் எண்ணிக்கையை விட குறைவென தரப்பட்டுள்ளது. உண்மையாக நாங்கள் பார்த்தமாயின் இலத்திரன் எண்ணிக்கை அதிகமாகும். ஏன் காரணம் என்றால் கந்தகம் 2 இலத்திரங்களை ஏற்றுள்ளது. ஆரம்பத்தில் 16ஆக காணப்பட்டது, இப்போது 18ஆக காணப்பட்டது. எனினும் புரோட்டான்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. எனவே நாங்கள் கூறினால் S2- காணப்படக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கை 16ஆகவும் இலத்திரன் எண்ணிக்கை 18ஆகவும் காணப்படுகிறது. இலத்திரங்களின் எண்ணிக்கை தான் புரோட்டானின் எண்ணிக்கையை விட அதிகம். இதில் குறைவென தரப்பட்டுள்ளதன் காரணமாக சி தெரிவும் பிழை. எனவே நாங்கள் கூறலாம் 7வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தம் என. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் சக நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எங்களினால் நடத்தப்படும் ஜூம் ஆன்லைன் கிளாஸில் இணைந்து இருக்கும் குறுகிய காலத்தில் உங்கள் விஞ்ஞான அறிவை மேம்படுத்தி கல்வி பொதுத்தர சாதன பரீட்சையில் உயர் புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரிகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. மற்றும்